உங்களுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன். நிஜமாவா? இந்த மக்கள் எது கேட்டாலும் செய்வீங்க, அப்படிதானே? அது மக்கள் கேட்கட்டும், நீ கேட்காத. நானும் இதே ஊர் தான், எனக்கு ஓட்டு இருக்கு. நானும் மக்கள் தான். என்னங்க சொல்றீங்க? ஆமா ஆமா, காவேரி நம்ம வீட்டு பொண்ணு, காவேரிக்கு ஓட்டு இருக்குல்ல. மா, எதுலயோ சிக்க வைக்க பாக்குறாங்க, நீ எதுவுமே பேசாதம்மா. இங்க பாருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. மக்களே பாத்தீங்களா, தேர்தல்ல நின்னுட்டு பர்சனல் வேலை இருக்குன்னு சொன்னா அது தப்பு இல்லையா? அம்மா, ஏதோ ரகசியமா பேசிக்கிறாங்க, சிக்கிக்காத பாத்துக்கோ. யார் என்ன பேசினா என்ன, நான் மக்கள் பணியாற்ற வந்துவிட்டேன். என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஓ, கேட்கலாமா? அம்மா போயிடலாம். ஏய் சுமருடி, நீங்க பெருசாலாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். தெருவெல்லாம் கூட்டி பெருக்கி கோலம் போட்டா போதும். உங்களை நம்பி எல்லாரும் ஓட்டு போடுறோம். என்ன சத்தத்தையே காணோம்? இப்பவே வாக்கு மாறினா எப்படி நம்பி ஓட்டு போடுறது? அத்தை, மானம் போகுது, ஏதாவது பேசுங்க. இத கூட செய்ய முடியாதா? சரி, அப்ப இந்த மக்களுக்கெல்லாம் வேற என்ன சர்வீஸ் பண்ண போறீங்க? மக்களே, இதெல்லாம் வெத்து வேட்டு. எல்லாம் வெறும் பேச்சு மட்டும்தான், நோ யூஸ். பத்மாமா, நீங்க கேட்டீங்க, அவங்க சொல்லிட்டாங்க, நீங்க செய்றீங்களா இல்லையா? எல்லாம் பில்டப் தாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஐயா, நான் வேணா தெருவை கூட்டி கோலம் போடட்டுமா? கூட்டினாதான் ஓட்டுன்னு எல்லாரும் சொல்லுங்க. ஆமா ஆமா, எங்க வீட்டுல கூட்டினாதான் உங்களுக்கு ஓட்டு போடுவோம். எங்க வீட்டுல கூட்டினாதான் உங்களுக்கு ஓட்டு. நான் இருக்கேன், வீட்டை மட்டும் இல்ல, தேவைப்பட்டா இந்த ஊரையே பெருக்கி சுத்தம் பண்ணுவேன்.